ஸ்டடிட் மோனி இப்போ பார்த்தீங்கன்னா வரலாறு ஹிஸ்ட்ரியோட ப்ரீவியஸ் கொஷின் தான். அதில் ஒரு 10 கொஸ்டின்னு பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டு யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவி ராமசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சையது அகமதுகளால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம். அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் என்னதுன்னா 1905ஆம் ஆண்டு வங்காளத்தை பிரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சன் பிரபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அலென் ஆக்டேவியன் ஹியூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார் அப்படின்னா யார் மோதிலால் நேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா என்ன மாநாடுனா காரச்சி மாநாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தன்னுடைய வாரிசாகவும் அடுத்த தலைவர்களாகவும் பண்டிட் நேருவின் பெயரை கூறினார். அந்த கணிப்பு சரியானது என்று நாம் உணர்ந்துள்ளோம் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகே, 10க்கு கொஸ்டின் கரெக்ட்.